23 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வார வியாழன் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 13 இறை வசனங்கள் 10-17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாகவே பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவரிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்கள் நெஞ்சம் குவித்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்களால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளதாலும் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறை வாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு தமிழ் கத்தோலிக்க பிள்ளைகளை, இன்றைய நாளில் இந்த காணொளி காணுகின்ற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இந்த காணொளி வழியாக நீங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் என்னுடைய திருப்பலில் நிறைவேற்றி ஜெபிக்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நாம் தூய பிரிட்ஜெத்தினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். ஸ்வீடனில் உயர்குடியில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்து இயேசுடைய பாடுகள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தவர். 14ஆம் வயதில் திருமணம் செய்து 8 குழந்தைகளுக்கு தாயாகி அவருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்ததுடன் ஏழைகளுக்கு உதவுகின்ற இரக்கமிக்கவராக விளங்குகிறார். அரச குடும்பத்தினுடைய ஒழுக்க வாழ்வுடைய சீர்வுபடுத்த முயன்றாலும் அவருடைய அறிவுரைகள் ஏற்கப்படவில்லை. பின்னர் திருப்பயணத்திலிருந்து திரும்பிய பொழுது அவருடைய கணவர் இறக்கிறார். அதன் பின் உலக பொறுப்புகளை தொடர்ந்து இறை சேவையில் முழுமையாக ஈடுபட்டார். பிரிட்ஜெட்டின் துறவற சபையை நிறுவுகின்றார். எளிமையான வாழ்க்கை, ஏழைகளுக்கு சேவை மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டார். அவர் நிறுவிய மடம் ஸ்வீடனின் அறிவு களஞ்சியமாக விளங்கியது. அரசர்களுக்கும் திருத்தந்தையருக்கும் உண்மையான துணியுடன் எடுத்துரைத்து மக்களை நற்செய்தி வாழ்வில் வாழ ஊக்குவித்தார். புனித பிரிட்ஜெட்டை போல குடும்ப பொறுப்புகளையும் இறை நம்பிக்கையும் சமநிலையில் பேணி காத்து அன்பு, இரக்கம், எளிமை, சேவை மற்றும் ஒழுக்க மதிப்பீடுகளை குடும்பத்திலும் சமூகத்திலும் வளர்த்தெடுக்க வேண்டும். பணம் மற்றும் பதவியை விட அன்பு, மரியாதை, பகிர்வு ஆகியவை உண்மையான வாழ்க்கை வெற்றிக்கு அடித்தளம் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய போதனை முறையில் ஒரு மிக முக்கிய திருப்பு முனையை ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். இயேசு ஏன் மக்களிடம் நேரடியாக பேசாமல் உவமைகள் வாயிலாக பேசுக என்ற கேள்விக்கு ஆழமான ஒரு எச்சரிக்கையான பதிலை அளிக்கின்றார். இயேசு இங்கு பாரபட்சம் காட்டுகிறாரா? சிலருக்கு மட்டும் உண்மையை சொல்லி சிலருக்கு மறைக்கிறாரா? நிச்சயமாக இல்லை. கொடுத்து வைக்கவில்லை என்பதுதான் பொருள். யூத தலைவர்களுக்கும் பரிசேயர்கள் தன்னுடைய தற்பெருமையாலும் கடின இதயத்தாலும் இறைவார்த்தை ஏற்றுக்கொள்கிற தகுதியை இழந்து விடுகிறார்கள். சீடர்களோ தங்களையே எளிமையாக்கி இயேசுவை முழுமையாக நம்பி பின் சென்றதால் பின்னரசனுடைய இரகசியங்களை புரிந்து கொள்கிறார்கள். இயேசு தன்னுடைய வார்த்தை ஒரு விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் இதில் ஒரு ஆன்மீக விதி ஒளிந்துள்ளது. யாரிடம் இறை வார்த்தை கேட்கும் ஆன்மீக தாகமும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அவருக்கு இன்னும் அதிக ஞானமும் ஆசீர்வாதமும் கொடுக்கப்படும். ஆனால் யாரிடம் நம்பிக்கை இல்லையோ, அது வெறும் சடங்குகளாக வைத்திருக்கும் பெயரளவு பக்தி உள்ளதோ,
அவர்களிடமிருந்து இருப்பதையும் எடுக்கப்படும். விளையாட்டு வீரர் ஒருவர் தினமும் பயிற்சி எடுத்தால் அவருடைய திறன் வளர்கிறது, உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது. பயிற்சியை நிறுத்தினால் அவரிடம் ஏற்கனவே இருந்த திறனும் அழிந்து போகிறது, இல்லாதமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இதுதான் ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க வேண்டும். இயேசு இசையா இறைவாக்கினுடைய புத்தகத்துடைய மேற்கோள், கண்ணால் கண்டும் காண்பதில்லை, காதால் கேட்டும் கேட்டதில்லை என்கிறார். பரிசேயர்கள் இயேசுனுடைய அற்புதங்களை கண்ணால் பார்த்தார்கள், அவருடைய போதனைகளை காதால் கேட்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் கொவித்து போயிருந்தது, கடினமாக இருந்தது. அதனால் அவர்கள் ஆன்மீக உண்மையை ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் தன்னுடைய பாவ வழிகளை விட்டு மனம் மாற குணமடைய விரும்பவில்லை. தொடர்ந்து இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, உங்களுடைய கண்கள் பேறு பெற்றது, காதுகள் பேறு பெற்றென்று குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டுடைய இறைவாக்கினர்கள் அரசர்கள் மெசியாவை காண எவ்வளவோ ஆசைப்பட்டார்கள். ஆனால் சீடர்களுக்கு அதனுடைய வாக்கியம் கிடைக்கிறது. இன்றைய உலகில் வாழ்கின்ற நமக்கு பல நேரங்களில் பரிசேயர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைகளில் திருவிவிலியம் இருக்கிறது, தினமும் எத்தனையோ ஆன்மீக சிந்தனைகளை கேட்கிறோம், டிவிகளில் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வு மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நாம் கண்டும் காணாமல், கேட்டும் கேளாமல் இருக்கிறோம். நம் கண் முன்னால் ஏழைகள் தேவையில் உள்ளவர்கள் இருக்கின்ற பொழுது அவளை கண்டும் காணாமல் கடந்து போகிறோம். வேதனை இருப்பவர்களை அழிக்குறலை கேட்டும் கேளாமல் இருக்கிறோம். இதுதான் ஆன்மீக குருட்டுத்தனம். இறை வார்த்தை நம்முடைய காதுகளிலிருந்து நம்முடைய இதயத்திற்கு இறங்க வேண்டும். உள்ளவருக்கு கொடுக்க வேண்டும் வார்த்தையினும்படி நாம் தினமும் ஜபத்திலும் விவிலிய வாசிப்பதிலும் வளர வளரதான் கடவுள் நமக்கு அதிக ஞானத்தை தருவார். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆன்மீக தலைக்கணத்தில் நமக்கு இருந்தால் நம்மளுக்கு இருக்கின்ற அந்த கொஞ்ச நஞ்ச விசுவாசமும் நம்மை விட்டு போய்விடும். எனவே குழந்தை போன்று எளிய மனதுடன் தினமும் இறை வார்த்தை கேட்கின்ற தாகத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசுடைய ஓமைக வெறும் கதைகள் அல்ல, அவை நம்முடைய இதயத்தை ஊடுருவி பார்க்கின்ற கண்ணாடிகள். நாம் சீடர்களைப் போல இறை வார்த்தையை கேட்டு புரிந்து அதன்படி வாழ்கின்ற பேறு பெற்றவர்களாக மாறப்போகிறோமா? அல்லது பரிசேயர்களைப் போல இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளப் போகிறோமா? இந்த புதிய நாளில் நம்முடைய ஆன்மீக கண்களும் காதுகளும் திறக்கப்பட இயேசுவிடம் மன்றாடுவோம். இறை வார்த்தை வெறும் கதையாக மட்டும் கேட்காமல் வாழ்வை வாற்றுகின்ற வல்லமையாக ஏற்றுக்கொள்வோம். இறைவனின் நல் மனதை பெற்று ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நீ தந்தது புதிய நாளிற்காக கடந்து இரவு முழுவதும் எங்களோடு பயணித்தும் பாதுகாப்பான இரவையும் அமைதியான இரவையும் நிம்மதியான உறக்கத்தையும் அளித்தீரேன். அதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரின் நற்செய்தியின் வழியாக பின்னரசனுடைய உண்மையான மறைப்பொருட்களை எளியவர்களாக எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பல நேரங்களில் நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்டும் கேளாதவர்களாக, உமது நன்மைகளை கண்டும் காணாதவர்களாக கடின இதயத்தோடு வாழ்ந்த பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறாக. ஆண்டவரே, பரிசேயர்களைப் போல ஆன்மீக குருட்டுத்தன்மையிலும் பெருமையிலும் நாங்கள் விழுந்து விடாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உமது சீடர்களைப் போல எளிய மனதையும் உமது போதனைகளை கேட்டு அதன்படி வாழ்கின்ற கீழ்ப்படிதலையும் எங்களுக்கு தாரும். உள்ளவருக்கு கொடுக்கப்படுகின்ற விசுவாச வாக்குத்தத்தினுடையபடி நாங்கள் உடைய விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்திட உமது தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்பியறலும். என்னுடைய இதய கதவுகளை எப்பொழுதும் உமது வார்த்தைகளுக்கு திறந்திருக்கின்ற அருளை எங்களுக்கு தாரும். நாங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று வெறும் சடங்குகளாக இல்லாமல் எங்களை வாழ்வை மாற்றுகின்ற ஒளியாக அமையட்டும். இன்று எங்களுடைய கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டு பிறருடைய தேவைகளையும் அவருடைய துன்பங்களை கண்டு அவர்களுக்கு உதவுகின்ற ஒரு நல் மனதினை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலன்களால் அவர்கள் நிரப்பியறலாம். இன்றைய நாள் நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பணிகளையும் இது ஆசீர்வாதத்தால் வெற்றியாக்கி எங்களுக்கு தந்திரலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 100 மடங்காக 60 மடங்காக 30 மடங்காக வளர்ந்திருக்கின்ற நல்ல ஒரு நிலமாக மாற இந்த புதிய நாளில் தூய வழிநடத்தலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, இன்றும் எம்மிடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கண்டு காணாமல் செல்கின்ற அந்த ஒரு வாழ்க்கையை தூக்கி போட்டுவிட்டு
பிறரோடு ஒன்றித்திருக்கின்ற, பிறருடைய கண்ணீரில் பங்கேற்கின்ற, கவலைகளில் பங்கேற்கின்ற, ஒரு உதவுகின்ற தோழனாக தோழியாக மாறிட எனக்கு தேவையான அருளை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள், எங்களுடைய காதுகள், எங்களுடைய கரங்கள் அனைத்திலுமே பாதத்தில் வைக்கிற உங்களுடைய இதய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற ஒரு பாக்கியத்தை, அருளை, கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்கள் சீடர்களை போன்று தொடர்ந்து உமது இறைப்பணியை ஆற்றிட, ஒரு இறை அரசு இந்த உலகில் குறைந்திட, எங்கள் குடும்பத்தில், சமுதாயத்தில், நாங்கள் வேலை செய்கின்ற இடத்தில், நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய அனைத்து மன்றாட்டுக்களை இன்று நாளில் நாங்கள் ஜபித்த அனைத்து மன்றாட்டுக்களையும், மனதிலக்கின் அனைத்து மன்றாட்டுக்களையும் ஏற்று நிறைவாக ஆசிரியத்து வரங்களினால் எங்களை நிரப்பியறலும். உம்மீது, உமது பெயரின் மீது நாங்கள் நம்பிக்கை கோர்த்து உமது பெயரால் ஜெபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் இன்று ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.